இப்போ ஃப்ளிப்கார்ட்ல என்னென்ன மொபைல்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்க போகுது அப்படின்றத ரிவீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்தே மோட்டோரோலா மொபைல்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றத ரிவீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சாம்சங்கோட ஒரு சில மொபைல்ஸ்க்கு பிரைஸை கெஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல மோட்டோரோலா மொபைல்ஸ் என்ன பிரைஸ்ல இருந்தது, இப்போ என்ன பிரைஸ்ல வரப்போகுது, எது இருக்கிறதுலே பெஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்றத பார்க்க போறோம். கூடவே சாம்சங்ல என்னென்ன மொபைல்ஸ் எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு சில டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க ஃபர்ஸ்ட் சாம்சங்கோட S23 FE, இந்த S23 FE யோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 38,000 ரூபாய் அப்படின்றது இருக்குங்க. ஸோ 38,000 ரூபாய் இதனோட பேஸ் வேரியன்ட். இப்போ ஆஃபர் காரணமா நம்மளால சரியா 30,000 ரூபாய் அல்ல அதுக்கு கீழே கூட வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 30,000 ரூபாய்க்கு ஓகேவா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மொபைல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கான மொபைல் கிடையாது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பலாம் நல்லா இருக்காது, ஓவர் ஹீட்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு சாம்சங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அடுத்து சாம்சங்கோட S23 இதனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56,000 ரூபாய் இருக்குங்க. 56,000 ரூபாய் இருக்கிற இந்த மொபைலை சரியா 40,000 ரூபாய் பிரைஸ்க்கு நம்ம வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்டார் கூட போடல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மொபைல் 40,000 ரூபாய் அதுக்கு கீழே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கார்டை யூஸ் பண்றது மூலமா. ஸோ S23 40,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓரளவு டீசென்டான டீல் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. சாம்சங் லவர்ஸ் நம்பி வாங்கலாம். அடுத்து போகோவோட போகோ M6 Pro கிடையாது. இதனோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,500 ரூபாய் அப்படின்றது. ஸோ இப்போ ஆஃபர் காரணமா 7 போட்டு மீது 2 டேஷ் கொடுத்து 9 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமா ஃபில் பண்ணாலே இது 8,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல தான் வரும். கார்டு ஆஃபர் இல்லாம தான் இந்த ஆஃபர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர் இருந்ததுன்னா அந்த பிரைஸ்க்கு மேல ஒரு ஸ்டாரை போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கன்ஃபார்மா சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டாரை திடீர்னு ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இங்க 8,000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் பட்ஜெட்ல மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா போகோவோட M6 ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இதுல என்னப்பா ஆஃபர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டோவோட ஆஃபர் பதிலா இருக்கும். ஸோ மோட்டோல தாறுமாறான நிறைய ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ ஆஃபர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோம், அது உண்மையிலே விலை கம்மியா தான் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஸ்பான்சர்ஸ் பைகெட்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பைகெட்கேக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் CMF ஓட இந்த வாட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதனோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அப்படியே கம்மியானாலும் ஒரு 3,500 ரூபாய் வரைக்கும் கம்மி ஆயிருக்கு. ஸோ இப்போ ஆஃபர் காரணமா 3,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ இது இருக்கிறதுலே கம்மியான பிரைஸ் அப்படின்றத இது மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாம பிரைஸ் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்றது மூலமா உங்களால என்ன பிரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்ததுன்னா உங்களுக்கு அலர்ட் வரணும் அப்படின்றத செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டா வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட்ல இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்ற டீடைல் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இது தவிர அப்ளை கூப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நீங்க கூப்பன் அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல தானா அதுவா தேடி கூப்பன் அப்ளை பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்படி அதுவே அப்ளை பண்றதுனால இருக்கலே தி பெஸ்டான ஆஃபரை அதுவே கண்டுபிடிச்சு கொடுத்துரும். கூப்பனை தேடணும் அப்ளை பண்ணணும் அப்படின்ற கவலை இருக்காது. இது எல்லாமே பிசில. ஒருவேளை மொபைல்ல எனக்கு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பைகெட்கேயோட அப்ளிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஏதாவது ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க இருந்து ஷேரை கிளிக் பண்ணிட்டு பைகெட்கே ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல உங்களால பிரைஸ் கிராப் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஸ்லைட் பண்ணீங்கன்னா இதுலயும் டிட்டோ ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ரிலவெண்டான ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது போக கம்பேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் வேற என்ன வெப்சைட்ல என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி வாங்கிக்க வசதியா இருக்கும். ஒருவேளை இது நல்லா இருக்கடா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழேயே ஒரு ஷேர் ஐக்கான இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைட்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இப்போ மோட்டோ ஆஃபர்ஸ் பார்க்கலாம். மோட்டோவோட மோட்டோ Edge 50 Pro ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36,000 ரூபாய். அதாவது அவங்களோட 125 வாட் சார்ஜரோட வர வேரியன்ட் 36,000 ரூபாய். ஸோ இதை இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. கார்டு ஆஃபர் எல்லாம் செய்து சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஒரு 8,000 ரூபாய் கம்மியாக கிடைக்குதுங்க கார்டு ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமா. எனக்கு நல்ல ஆஃபர் அப்படின்னு போட்டது இந்த Edge 50 Fusion தான். Edge 50 Fusion அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிரைஸ் 25,000 ரூபாய் இருக்கு. நல்ல மொபைல் தான், குறை சொல்ற மாதிரி மொபைல் கிடையவே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற நல்ல மொபைலை நம்மளால 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ 20,000 ரூபாய்க்கு Edge 50 Fusion அப்படின்ற எனக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் கேமிங்காக அப்படின்றதெல்லாம் கிடையாதுன்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல செலக்ஷனா இருக்கும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. மோட்டோவோட Edge 50 Proவோ மோட்டோவோட Edge 50 Fusionலயோ நீங்க போய் பாத்தீங்கன்னா வெறும் 999 ரூபாய் அப்படின்னு இருக்கிறத பார்க்கலாம். அதாவது அந்த மொபைலோட விலை 999 ரூபாய் கிடையாது, லாக் பிரைஸ் அப்படின்றது தான் 999 ரூபாய். நீங்க இந்த மொபைலை கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த 20,000 ரூபாய் பிரைஸ் மாறக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களால இந்த மொபைலுக்கு 999 ரூபாய் கொடுத்து பிரைஸ் லாக் பண்ணிக்க முடியும். இதனால பிரைஸ் மாறினாலும்
உங்களுக்கு இதே பிரைஸ்ல கிடைச்சிடும். ஒருவேளை நீங்க இந்த மொபைலை கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க பிரைஸ் லாக் பண்ணி வைக்கிறது பெட்டரா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து பிரைஸ் லாக் மணி பே பண்றீங்க, அதுக்கப்புறம் உங்க மனசு மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரைஸ் லாக் மணியை திரும்பி தர மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு மொபைலை வாங்க போறீங்க அப்படின்னா மட்டும் பிரைஸை லாக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. அடுத்து மோட்டோவோட Edge 45 சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவங்களே 11,000 ரூபாய் கார்டு ஆஃபரோட அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேஸ் வேரியன்ட் 10,000 ரூபாய் அப்படின்றது தான் இருக்கு. நமக்கு வந்து 128 GB வேரியன்ட் தான் 12,000 ரூபாய் இருக்கு. ஒருவேளை 128 GB வேரியன்ட்க்கு கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணா விலை கம்மியாகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல. அதுதான் நாங்க ஆஃபரே இல்லாமல் அந்த பிரைஸ்க்கு வாங்கிப்போமே, அப்புறம் எதுக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அடுத்து மோட்டோவோட மோட்டோ Edge 50 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் பிரைஸா 27,000 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 256 GB வேரியன்ட். இந்த மொபைலை உங்களால கார்டை யூஸ் பண்றது மூலமா 25,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 26,000 ரூபாய்க்கு வரும். கார்டுக்கு ஒரு 1,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ 25,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இதுவும் நல்ல டீல் தான். ஆகா ஓகோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, கொஞ்சம் பிரைஸ் கட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அடுத்து மோட்டோவோட Edge 50 அல்ட்ரா ஃபிளாக்ஷிப் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இருக்கிற மொபைல். இது வந்து 52,000 ரூபாய் பிரைஸ்ல இருந்தது. இப்போ ஆஃபர் காரணமா உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர மோட்டோவோட G85 இதுதான் எனக்கு கடுப்பாகின மொபைல். இது வந்து நான் நல்ல பிரைஸ் கிட்ட வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். குறைஞ்சது ஒரு 15,000 ரூபாய்க்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வைங்களேன். இது ரெகுலர் பிரைஸ் 18,000 ரூபாய். இது கார்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது 16,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1,000 ரூபாய் அவங்க டிஸ்கவுண்ட் தராங்க, கார்டுக்கு 1,000 ரூபாய். ஸோ நம்மளால 16,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும். 16,000 ரூபாய்க்கு ஒர்த்தா? மற்ற மொபைல் எல்லாமே விலை கம்மியாயிருச்சு. நிறைய நல்ல மொபைல் ரொம்ப கம்மி பிரைஸ்ல கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து 16,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு மோட்டோ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பிரைஸ்க்கு 16,000 ரூபான்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் கூட ஓகே தான், குறலாம் சொல்ல முடியாது. ஸோ மற்ற மொபைல்ஸ் ஒரு டைம் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. நான் முடிஞ்சதுன்னா தனி வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் இதெல்லாம் பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்றது. அடுத்து மோட்டோவோட G64 ரெகுலர் பிரைஸ் 17,000 ரூபாய் அப்படின்றது இருந்திருக்கு. நீங்களே பார்க்கலாம். ஸோ 17,000 ரூபாய்க்கு இருந்த இந்த மொபைலை உங்களால் 14,000 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 15,000 ரூபாய் பிரைஸ்க்கு வரப்போகுது. 1,000 ரூபாய் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமா 14,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு இந்த மொபைல் வாங்க முடியும். இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ரியல்மி ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்து ரிவீல் பண்ண வீடியோ பண்ணலாமா, இல்லை இந்த வீடியோ போரிங்கா இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க சொல்றதை பொறுத்து அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. டெலகிராம்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன்.